நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். ஜோ, கடல் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள வந்தாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கல்பனா, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். உங்க பேர் என்ன போஸ்கோ அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் ஹாப்பி ஃபீஸ்ட்னு சொல்லியிருப்பேன். இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்கும் இறை மக்களை எல்லாரும் இந்த மாதிரி பேர் வச்சிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்லிடலாம். இன்னைக்கு டொன் போஸ்கோடைய திருநாளை கொண்டாடிட்டு இருக்கோம். நம்முடைய மாதா தொலைக்காட்சி நம்முடைய நிர்மல் போஸ்கோ இருக்கிறாரு. ஸோ அவருக்கு இன்னைக்கு ஃபீஸ்ட். ஹாப்பி ஃபீஸ்ட். ஸோ அது போல இன்னும் யார் யாரெல்லாம் டொன் போஸ்கோட பேரை தாங்கி வருவாங்க, டான் போஸ்கோ, தொன் போஸ்கோ, ஜான் போஸ்கோ, இப்படி என்னென்ன பேர்லாம் போஸ்கோ தாங்கி வச்சிருக்காங்களோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இளைஞர்களுக்கான ஒரு அவரை பத்தி சொல்லும் போதே பயங்கர மகிழ்ச்சி. பர்சனலி அவர் ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு புனிதர். அதனால எனக்கு மகிழ்ச்சியான நாள். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லையா? அதனால ஒரு ஸ்பெஷல் கதையில நீங்களும் என்ன பண்றீங்க, இருக்கிறீங்க. நீங்க ஒரு கேரக்டர், அந்த கதையில நீங்க ஒரு கேரக்டர். ரொம்ப நன்றி டைரக்டர் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சோ கதை என்னன்னா, கதை பிரகாரம் நீங்க வந்து ஒரு ட்ரெயின் என்ன பண்றீங்க, ஓட்டிட்டு இருக்கீங்க. ஓ, நான் ட்ரெயின் டிரைவர். ஓகே, ட்ரெயின் டிரைவர், லோகோ பைலட் நீங்க. சரி சரி. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல தண்டவாளங்கள், அதாவது ரயில்வே ஸ்டேஷன். அப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல சின்ன குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்கு. அந்த 2 தண்டவாளங்கள், ஒரு தண்டவாளத்துல எப்போதுமே என்ன வராது, ட்ரெயின் வரவே வராது. அந்த தண்டவாளம் பயன்படுத்தப்படாத தண்டவாளம். அங்க ட்ரெயின் வந்ததா சரித்திரமே கிடையாது, வரவும் வராது. இன்னொரு தண்டவாளத்துல ரெகுலரா அவங்க ஆட்கள் வரக்கூடிய ஏற்றி செல்வதற்கும் ஆட்களை இறக்கி விடுவதற்கும் பயன்படக்கூடிய இன்னொரு தண்டவாளம், ரெண்டும் இருக்கு. இப்ப இந்த 2 தண்டவாளத்துல எப்போதுமே ட்ரெயின் வராது பாத்தீங்களா? அந்த தண்டவாளத்துல ஒரே ஒரு சின்ன குழந்தை அது வாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஜாலியா விளையாடிட்டு இருக்கு தண்டவாளத்துக்கு நடுவுல உட்காந்து. அடிக்கடி ட்ரெயின் வருது பாத்தீங்களா? இந்த தண்டவாளத்துல ஒரு 10-15 குழந்தைங்க என்ன பண்ணுது, விளையாடிட்டு இருக்குது அதே தண்டவாளத்துக்கு நடுவுல உட்காந்து. இப்ப நீங்க அந்த ட்ரெயின் என்ன பண்றீங்க, ஓட்டிட்டு போறீங்க. நீங்க போகக்கூடிய தண்டவாளம், ரெகுலரா போகக்கூடிய அதே தண்டவாளத்துல போறீங்க. அங்க ஒரு 15 குழந்தைங்க என்ன பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய தண்டவாளத்துல எப்பவுமே ட்ரெயின் வராது. அங்க ஒரே ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்கு, விளையாடிட்டு இருக்குது. இப்போ உங்களால ட்ராக் என்ன பண்ண முடியும், மாற்றுவதற்குரிய வேணா கதையில ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆக்சுவலா வந்து கதையை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். என்னன்னா, நீங்க வந்து அந்த லிவர் உங்க கையில இருக்குது, ட்ராக்கை மாத்தக்கூடிய லிவர் தான் நீங்க அந்த கேரக்டர் பண்ணீங்க, லோகோ பைலட். சோ அப்ப நீங்க அந்த ட்ராக்கை மாத்தக்கூடிய லிவர் உங்க கையில இருக்குது. நீங்க இப்போ அந்த ட்ரெயினுடைய ட்ராக்கை மாத்தி ஒரு குழந்தைய பலியாக்குவீங்களா, இல்ல 15 குழந்தைகளை பலியாக்குவீங்களா? டைரக்டர், நீங்க சொல்றப்போ ஸ்டார்ட் பண்றப்போ சொன்னீங்க இது வந்து ஒரு கதை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த கதையை நான் எப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம்ல? ஸ்டாப் பண்றதுலாம் இல்ல, இது வந்து கனவுன்னு நான் சொல்லல. இந்த கதை வந்து முடியணும். கனவுனா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கனவுன்னு நான் என்ன பண்ணல சொல்லல. அப்ப நான் ரிசைன் பண்ணிடுறேன். எனக்கு இந்த கேரக்டர் சொல்லுங்க. முத எடுத்தோன்னு பயங்கரமா நன்றி அது இதுன்னு சொன்னீங்களே. கதை கேட்டது எனக்கு இந்த ஒரு குழந்தையும் வேணும், இந்த 15 குழந்தையும் வேணும். இன்னைக்கு நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒரு விஷயம், யாரும் ஒருத்தர் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அதுல ஒப்புக்கொள்ள ஃபர்ஸ்ட் கூடாது. ஓகேங்களா? ஒப்புக்கொண்டா அதை முழுசா முடிக்கணும், 2வது பாடம். அதுக்கப்புறம் இன்னைக்கு கதையில இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பல நேரங்கள் எல்லாரும் தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு குழந்தை இருக்கக்கூடிய, ஏன்னா 15 உயிர் போற இடத்துல ஒரு குழந்தையோட உயிர் போறது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், ட்ராக் என்ன பண்ணுவேன், மாத்திடுவேன். நிறைய பேர் பதில் சொல்லியிருப்பாங்க அந்த கதையை ஒவ்வொருத்தட்ட கேட்கும் போது. என்ன விஷயம் அப்படின்னா, ஆனா இங்க வந்து பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த தப்பும் செய்யாத ஒரு குழந்தை. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த தடவை ட்ரெயினே வராது, அது பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த குழந்தையோட உயிர் என்ன ஆகுது, பலியாக்கப்படுது. ஏன் அப்படின்னா, தெரிஞ்சே தப்பு செஞ்ச ஒரு 15 பேரால. இன்றைக்கு இந்த சமுதாயமும் அப்படிதான் இருக்குது. தெரிஞ்சே தப்பு அந்த 15 பேர்ல மேபி நாமளும் என்ன பண்ணலாம், இருக்கலாம். நாம வந்து அந்த ஒரு குழந்தையா இருந்தோம்னா ஓகே, நம்ம ஒழுங்கா இருக்கிறோம். பட் இந்த சமுதாயம் நம்ம என்ன பண்ணிச்சு, சாகடிச்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு அந்த ஒரு குழந்தைய போல பலர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், சாகடிக்கக்கூடிய நிலையில இருந்தால் என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா மனதை ஊடுருவி செல்லும் சில வார்த்தைகள்னு சொல்லுவாங்க, சில கதைகளும் அப்படின்றது இன்றைய நாள் நீங்க சொன்ன கதையின் வழியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிந்திப்போம், செயல்படுவோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய ஆலய தரிசனம் பார்த்துட்டு வரலாம்.
சாய் தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் நாம் கண்டு விட்டோம் அப்படின்னே சொல்லலாம். செம உற்சாகமா இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஃப்ளோலவே நம்ம வந்து இந்த நாள் ஆரம்பிச்சிடலாம். இந்த தளத்துல இருந்து நம்ம இங்க இருந்து என்ன கொண்டு போறோம்? ஸோ இன்னைக்கான ஹீரோ யாரு? டான் போஸ்கோ. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நிறைய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். டான் போஸ்கோ ஏன் பர்சனலி கனெக்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டான் போஸ்கோவுடைய அந்த மெழுகு உருவ சிலையில அவருடைய திருப்பண்டத்தை தாங்கி தமிழகம் முழுவதும் ஒரு முறை என்ன பண்ணாங்கன்னா எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மறை மாவட்டங்களும் சென்று அங்க இருக்கக்கூடிய மறைமாவட்ட பேராலயத்துல என்ன பண்ணாங்கன்னா சிறப்பு திருப்பலிலாம் வச்சு ரொம்ப சிறப்பா அவருடைய திருப்பண்டத்துக்கு ஆராதெல்லாம் என்ன பண்ணா நம்ம செலுத்தணும். அப்போ வந்து நான் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நினைக்கிறேன். அப்போ எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரு வாதம். 2 பேருமே டான் போஸ்கோ கிட்ட ஒரு பெட்டிஷன் வைக்கணும். நான் ஒரு பெட்டிஷன் வைக்கிறேன், அதற்கு நேர் எதிராக எங்க அம்மா ஒரு பெட்டிஷன் என்ன பண்றாங்க வைக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே ஆர்குமெண்ட், யாருடைய வேண்டுதலை வந்து டான் போஸ்கோ நிறைவேற்றி தருவாரு, ஸோ யாரு வந்து யாருடைய ரெக்கமெண்டேஷனை கடவுள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இவங்களுக்கு கிராண்டட் பண்றாங்க. எனக்குலாம் அசைக்க முடியாது. நமக்கு நம்ம தான், நமக்கு இளைஞரோட புனிதர் அவரு. நம்ம கேட்டது நம்ம வந்து அதை செஞ்சு நம்ம நினைச்சது நடந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட இருந்து இதை சொல்லியே காட்டணும். நீங்க இப்படி வேணுங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணல, எனக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு நினைச்சேன். கடைசி பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டாரு, அம்மா பக்கம் சாஞ்சிட்டாரு. அம்மாவுடைய வேண்டுதல் தலையில தட்டி அனுப்ப மாதிரி நம்மளை அனுப்பிட்டார். ஸோ அதனாலதான் மேபி நம்ம இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அந்த வகையில டான் போஸ்கோ கிட்ட இருந்து நிறைய வாழ்க்கை பாடங்கள் நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். அதுல முதல் விஷயம் இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஸ்ட்ரிக்டா இருக்க என்ன பண்றோம் விரும்புறோம். குறிப்பா வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா, அப்பா ஏன் வில்லன் ரோல் ஏத்துக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மெயின் காரணமே அம்மாக்கள் தான். அப்பா வந்தா தோலை உரிச்சிருவாரு, அப்பா இருக்கும்போது சத்தம் போட்டு பேசாத, அப்பா என்னைக்கு அப்படி என்ன பண்ணிருக்க மாட்டார், யோசிச்சிருக்கவும் மாட்டார், சொல்லிருக்கவே மாட்டார். இந்த ஒரு திரைப்படத்துல பசங்கன்னு ஒரு பழைய திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படம் வரும்போது அதுல ஒரு சின்ன பையன் இன்னொரு பசங்களோட இருக்க ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ், இப்ப பாரு அவனுக்கு கோவம் வரும் பாரு அப்படிமா. அந்த பையன் அது மாதிரி கோவமே பட்டிருக்க மாட்டான். இவன் சொன்ன உடனே அவனுக்கு என்ன ஆகும், கோவம். இப்ப கையை முறுக்குவான் பாரு அப்படிமா. அந்த பையன் அதுக்கப்புறம் கையை இப்ப சட்டையை கிழிப்பான் பாரு அப்படின்னா சட்டையை கிழிச்சா உள்ள இருந்து காயினெல்லாம் கீழே விடும். இந்த காயினை எடுப்பான்னு நினைக்க எடுக்க மாட்டான். உசுப்பேத்தி என்ன பண்றோம், அப்பாக்கெல்லாம் பல நேரங்களில் வீடுகள் என்ன பண்ணுவாங்க, அம்மா கேரக்டர் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அம்மா உங்களுக்கு எல்லாம் கோவம் வராதுமா அப்படின்னு சிரிப்பு வருது. அதனால நாங்க எல்லாரும் அப்பாக்களும் சொன்னாலும் அதே மாதிரி சிரிக்கத்தாங்க செய்வாங்க. நம்ம சொல்றது இல்லைன்னு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படல. ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி கைண்டா இருக்கணும். ஏன்னா புனித டான் போஸ்கோ சரியான விஷயத்துல கண்டிக்க வேண்டிய விஷயத்துல கண்டிச்சாரு. அவருடைய வரலாறு வாழ்க்கை நம்மளுடைய மாதத்துல கூட மூவி டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்குது இல்லைங்களா. அப்ப அந்த மூவி டைம் பார்க்கணும், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிச்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி கனிவோட இருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். இன்னும் இது போன்ற அற்புதமான காரியங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண போறோம்ன்றதை தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் மாவியை புதுப்பிக்கும் மாவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும், கடவுளே படைத்தருளும். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே
கடவுளே படைத்தருளும் கடவுளே படைத்தருளும் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும் அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு வழிகளை கற்பிப்பேன் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும் கடவுளே படைத்தருளும் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும் கடவுளே படைத்தருளும் கடவுளே எனது மீட்பின் கடவுளே இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும் அப்பொழுது என்னா உமது நீதியை முன்னிட்டு பாடும் என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும் உமக்கு புகழ் சாற்றிடும் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும் கடவுளே படைத்தருளும் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே கடவுளே படைத்தருளும் கடவுளே படைத்தருளும். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வில் நேற்றைய தொடர்ச்சியாக இன்று திருப்பாடல் 51 10-15 வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களை தியானிக்கவிருக்கின்றோம். இந்த திருப்பாடல் என்று சொன்னுகின்ற பொழுது தாவீது அரசனுடைய அந்த மனமாற்றத்தை மீண்டுமாக குறித்து காட்டுகின்றது. இந்த சூழ்நிலையில பார்க்கின்ற பொழுது இது அரசர் தாவீது இயற்றிய அந்த பாரம்பரிய ஒரு மன்னிப்பு பாடலாகவும் நம்பப்படுகின்றது. இதனுடைய பின்னணி நிகழ்வு என்று பார்க்கின்ற பொழுது இதோ நாதான் தீர்க்கதரிசி தாவீது அரசனை கடிந்து கொள்கின்றார். எதற்காக என்றால், நீ செய்த குற்றம் கடவுளுக்கு முன்பதாக அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது, எனவே இந்த குற்றத்திலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இது ஒரு மனம் மாற்றத்தினுடைய மன்றாட்டாகவும் காணப்படுகின்றது. இதிலே முதல் 10வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, இதோ கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அந்த தூயதோர் உள்ளம், அந்த தூயதோர் உள்ளம் எதிலே வருகின்றது என்றால், எப்பொழுது நான் எனது குற்றத்தை உணர்ந்து மனம் மாறுகின்றேனோ, குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை தேடுகிறேனோ, அப்பொழுது அந்த தூய உள்ளம் நம்மிலே வருகிறது. இதைதான் புனிதர்கள் மத்தியிலே நாம் பார்க்கின்றோம். தனது குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு முன்பதாக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அதிலிருந்து மீண்டு வருவதற்காக அவர்கள் எடுக்கின்ற பல்வேறு விதமான முயற்சிகளினால் அந்த புனிதத்துவத்தை அடைந்திருக்கின்றார்கள் என்றால், நாமும் கூட அதே புனிதத்துவத்தை இன்று அடையக்கூடிய அந்த சூழ்நிலையிலே நம்முடைய உள்ளங்களை மாற்ற முடியும். இது நம்மால் தான் முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இதோ இந்த தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையிலே நேர்ந்த அந்த குறைகளை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்து அதற்காக அவர் ஜெபிக்கின்றார் என்றால், நாமும் கூட நம்முடைய குற்றங்குறைகள், இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பாருங்க, வீடுகள்ல சமாதானம் இல்லை, அன்பு இல்லை, நல்ல உறவு இல்லை, புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை, இதெல்லாமே இல்லை. ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு மனிதன்
தான் என்ற அந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நான் தான் எல்லாம், என்னால் தான் எல்லாம் என்ற ஒரு கர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால்தான் இப்படிப்பட்ட பல சஞ்சலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. அப்ப இதையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனமாற்றம் நம்மிலே தேவை. எப்படி தாவீது தனது பாவத்தை முன்னிட்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டினாரோ அதுபோல நாமும் கூட நம்முடைய குற்றங்குறைகளுக்காக ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நாம் இறைவனிடத்திலே நமது குற்றங்குறைகளை அறிக்கையிட வேண்டும். அதற்கான சூழ்நிலையை நாம் தேட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் கடவுள் நமக்கு அந்த புதிய உள்ளத்தையும் புதிய வாழ்வையும் தரக்கூடியவராக இருக்கின்றார். இதை பெறுவது என்பது நமது கையில் தான் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் வெளிப்புற மாற்றமாக மட்டுமல்லாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மாற்றமாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய முன்னிலையிலிருந்து நாம் தள்ளிவிடாதபடி, கடவுளுடைய அந்த பிரசன்னத்திலிருந்து நாம் விலகி செல்லாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை புறந்தள்ளுவதில்லை, அவரது பிரசன்னத்திலிருந்து நம்மை மறைப்பதில்லை. ஆனால் நாம் தான் மறைந்து கொள்கிறோம். ஏனென்றால் நம்முடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரை முன்னிலைப்படுத்திய ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வாழ்வை நாம் பெற வேண்டும். இந்த விடுதலை வாழ்வை பெறுவதற்கு இறைவனது இரக்கத்தை நாம் நாட வேண்டும். அதை நாடுகின்ற பொழுது நம்மில் பலவற்றை இழப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு மனித வாழ்க்கையிலே காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் என்றால் இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளை நான் இழக்கின்ற பொழுது கடவுளது அருள் என்னை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவ வாழ்க்கை என்பது ஒரு சில தருணங்களிலே மகிழ்ச்சியை கொடுப்பது போல ஒரு பிம்பத்தை கொடுக்கிறது. ஆனால் அது மகிழ்ச்சி அல்ல, அது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மீட்பை பெறுகின்ற பொழுது அதில் கிடைக்கின்ற ஆனந்தம் என்பது அளவிட முடியாது என்பதை தான் திருப்பாடல் ஆசிரியர் மீண்டும் மீண்டுமாக இந்த திருப்பாடலை சுட்டி காட்டுகின்றார். எனவே அந்த ஆனந்தத்தை நாம் பெற்றவர்களாக வாழுகின்ற பொழுது இதோ தவறுபவர்கள், வாழ்க்கையிலே பல்வேறு தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அந்த தவறுகளை விட்டு விலக வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது பாவிகள் மனம் மாற வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அந்த மன்னிப்பு என்பது கடவுளது மிகப்பெரிய ஒரு கொடை. கடவுள் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஆனால் அதை நாடுவது என்பது நம் கையில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பிறரையும் அந்த மனமாற்றத்திற்காக அழைக்க வேண்டும். எவ்வாறு திருப்பாடல் வழியாக தாவீது அரசன் நம்மையும் ஒரு மனமாற்றத்திற்கு அழைக்கிறாரோ, அவரது மனமாற்றத்தின் வழியாக நாமும் மனமாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நம்மை அழைக்கின்றார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கேற்ப நமது வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் அந்த மீட்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி அந்த மீட்பை கொடுக்கக்கூடிய நேரத்திலே நாம் என்ன செய்வோம் என்றால் ஒரு மகிழ்ச்சியை பெறுவோம். ஆண்டவரது மீட்பை அடைகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி, அதை தான் தாவீது அரசன் பெறுகின்றார். முழுமையான அந்த மகிழ்ச்சியை பெறுகின்ற பொழுது ஆண்டவரை போற்றி புகழக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரி, அந்த மகிழ்ச்சி என்னிலே இருக்கிறதா? அதை நாடுவதற்கான எத்தகைய ஒரு முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து மீண்டுமாக இந்த திருப்பாடல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமக்கு தேவையான எல்லாவித நலன்களையும் தர வேண்டும் என்பதற்காக ஒரு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஊற்றாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இதோ எங்கள் உள்ளத்திலே மன மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ வேண்டும். அதற்கு எங்கள் பாவங்கள் ஒரு தடையாக எங்களில் இருக்கக்கூடாது என்பதை இந்த திருப்பாடல் வழியாக நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றீர். தாவீது அரசன் தனது வாழ்க்கையிலே இதோ தனது சூழ்நிலையை எண்ணி பார்த்து அவர் செய்த குற்றத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக மன்றாடியது போல நாங்களும் கூட சூழ்நிலை காரணமாக எங்களது பல்வேறு நிலைகளிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாங்கள் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய டொன் பொஸ்கோ கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் அடுத்ததா என்ன?
நம்ம வீட்ல இருக்க யங்ஸ்டர்ஸை வந்து முழுமையா நம்ப வேண்டும் அப்படின்றது தான் இவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். ஏன்னா அவர் அப்படிதான் நம்பினாரு. யங்ஸ்டர்ஸை வச்சு நீங்க சொன்ன மாதிரி கனிவா எங்க வந்து கனிவா பேசணுமோ அங்க கனிவா பேசுவாரு, எங்க வந்து கண்டிச்சு பேசணுமோ அங்க கண்டிச்சு பேசுவாரு. இந்த டிராவல் இந்த கிராஃப் வந்து அந்த பிள்ளைங்க வந்து புரிஞ்சுப்பாங்க, அவங்களோட இந்த லைஃப் வந்து அழகா அச்சீவ் பண்ணுவாங்களே. அந்த மாதிரி நம்ம வீட்ல இருக்க ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், அதாவது இளம் மாணவர்கள் ஆகட்டும், அவங்க இதுதான் டிசைட் பண்ணிருக்காங்க, அவங்களுடைய குறிக்கோள் இதுதான், அவங்களுடைய கோல் இதுதான் அப்படின்றத ரொம்ப தெளிவா நம்ம கிட்ட சொல்றாங்க. அப்படின்றப்போ அதுல அவனுக்கு தெளிவு இருக்கு, அப்ப அதுல அவன் அச்சீவ் பண்ணுவான் அப்படின்றத நம்புங்க. அந்த நம்பிக்கையே எப்பவுமே கொடுங்க அப்படின்னு. கண்டிப்பா இதுல 2 விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுமே தங்களுடைய குழந்தைகளை கரம் பிடித்து அழைத்து செல்லணும். அவங்க எதுவும் கீழே விழுந்துடக்கூடாது. எல்லா அப்பா அம்மாக்களுமே எப்படி இருக்கணும் பார்த்தா, அந்த குழந்தை அப்படி ஸ்லோ மோஷன்ல விழுறதுக்குள்ள இவங்க அதை விட ஃபாஸ்ட் மோஷன்ல போய் அதை தாங்கி பிடிக்க தான் எல்லாரும் என்ன பண்றோம், தயாராக இருக்கு. ஏன் அப்படின்னா, என் குழந்தை அடிபடக்கூடாது, என் குழந்தைய நான் என்ன பண்ணணும், பொக்கிஷமா பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு கேடயம் போல நான் இருக்கணும் அப்படின்னு பல நேரங்கள் இந்த கேடயத்தினால என்ன ஆயிருது, பிரச்சனையாவே மாறி இருக்கு. சோ குழந்தைகளை எவ்வளவு நம்பிக்கையோட கரம் பிடித்து நீங்கள் அழைத்து செல்கிறீர்களோ அதே நம்பிக்கையோட அந்த கரத்தை விட்டு என்ன பண்ணணும், பழக்க வேண்டும். பல நேரங்கள் என்ன பண்றோம், அந்த குழந்தைகளுக்கு இருக்க பிடிச்சிட்டு நம்ம விடுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க செய்வாங்கிற நம்பிக்கை இருந்தாலும் அடிபட்டுருமோ ஏதோ ஒரு பயத்துல என்ன பண்றோம், அவங்களை நம்ம செயல்பட அனுமதிப்பதே இல்ல. ஒரு கட்டத்துல நாம இல்லாதப்ப அந்த குழந்தைங்க எப்படி அப்புறம் அதை ஃபேஸ் பண்ணும், கடினமாயி போயிடும். அப்ப அப்படி இருக்கையில அந்த கைகளை நம்பி விட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர்களையும் எல்லாரையும் என்ன பண்ணணும், நாம் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதா ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு முறை பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் கேட்டாரு. அவரை கூட்டு என்ன பண்ண பைக்ல போயிருந்தேன். எனக்கு இந்த சாலையில வந்து குறுக்கு மறுக்கா வண்டி ஓட்டிட்டு போறோம் பார்த்தால அவ்வளவு கடுப்பா வரும். நான் பல நேரங்கள் எனக்கு நினைக்கக்கூடிய விஷயம், நீ கண்ணு முன்னாடி நீ விழணுன்ற பக்கம் நான் என்ன பண்ணும், கை தட்டி சிரிச்சுட்டு போகணும்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன், நினைச்சிருக்கேன். ஒரு முறை அவரோட போறப்போ அந்த மாதிரி சாலையில போறாங்க, நான் இதெல்லாம் எங்க சார் உருப்பட போகுது அப்படின்னு சொல்லி என்னோட ஆதங்கத்தை என்ன பண்றேன், அவர்கிட்ட நான் பேச்சா சொல்றேன். அவர் சிம்பிளா சொன்னாரு, சார் அவங்களுக்கு லைஃப்ல ஒரு என்கவுண்டர் வர்றதுக்கு எல்லாருமே தருதலையா தான் என்ன பண்ணுவாங்க, திரிவாங்க. அவங்களுக்கான மாற்றம் வருகின்ற பொழுது அந்த பையன் என்ன பண்ணிருக்கலாம், மாறி இருக்கலாம். ஏன் நீங்க போட்டு இப்படி சொல்றீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப எனக்கு அந்த கண்ணோட்டமே டோட்டலா என்ன பண்ணிட்டாருன்னா மாத்திட்டாரு. சோ அது போல நம்ம வாழ்க்கையில் இவன் உருப்படாதவன், இவன் விளங்காதவன், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு யாரையும் சொல்வதற்கு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எப்பப்போ என்கவுண்டர். பேதுரு அது வரைக்கும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு, அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிருப்பாங்க, பேதுருனுக்கு வந்து திருச்சபையின் முதல் தலைவரா இருப்பாருன்னு அவங்க சொந்தக்காரங்க எதிர்பார்த்திருப்பாங்களா? அவருக்கான என்கவுண்டர் லைஃப்ல நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ மீட் பண்ணாரு, அவருடைய மாற்றம் இருந்துச்சு. சவுல் எல்லா கிறிஸ்தவர்களையும் கொண்டு குவித்தார். இன்னைக்கு நம்ம வந்து பிற இனத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். மிகப்பெரிய காரணம் யாருன்னா பவுல். ஏன்னா அவர் சவுலா இருக்கிற வரைக்கும் வேற, ஜீசஸோட என்கவுண்டர் வந்த உடனே அவர் பவுலா என்ன பண்ணாரு, மாறினார். அப்ப அது வரைக்கும் எல்லாருமே உருப்படாதவங்க மாதிரி தான் கண்ணில் என்ன பண்ணுவாங்க, தெரிவாங்க. சோ ஆனால் இளைஞர்களை நம்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு வாழ்க்கை பாடத்தை புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அற்புதம். நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 31 புனித ஜான் போஸ்கோ. இத்தாலி நாட்டின் டியூரின் நகருக்கு அருகில் அமைந்திருக்கும் பெச்சியில் வாழ்ந்த பிரான்சிஸ் போஸ்கோ மார்கரெட் ஒச்சி பெற்றோருக்கு கிபி 1815 ஆகஸ்ட் 16 பிறந்தார். ஜான் போஸ்கோ இறை பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிய போஸ்கோ கிபி 1835 குருமடத்தில் சேர்ந்து 6 ஆண்டுகள் பயிற்சி பெற்று கிபி 1841 ஜூன் மாதம் 6 அருட்குருவானார். இத்தாலியின் டியூரின் நகரில் வாழ்ந்து இறைப்பணிகளைச் செய்த அருட்தந்தை போஸ்கோ சிறையில் இருந்த இளைஞர்களைக் கண்டு அவர்கள் சிறையில் இருப்பதற்கான காரணங்களை ஆய்ந்தறிந்தார். தவறான வழியில் செல்லும் இளைஞர்களுக்காகவும் வீதியோரங்களில் வாழ்ந்த சிறார்களுக்காகவும் மனமைகள் இல்லத்தினை ஆரம்பித்த அருட்தந்தை போஸ்கோ சிறுவர்களிடமும் இளைஞர்களிடமும் அன்போடு இருந்து அவர்களை வழிநடத்தினார். புனித பிரான்சிஸ் சலேசியாரின் ஆன்மீகத்தையும் அவரது கருத்துக்களையும் பின்பற்றிய அருட்தந்தை ஜான் போஸ்கோ ரிஃபுஜியோ நகரில் இளைஞர்களுக்காக புதிய இல்லத்தினை தொடங்கி புனித சலேசியார் இல்லம் என்று பெயரிட்டார். அருட்தந்தை ஜான் போஸ்கோ நடத்திய இல்லத்திற்கு வருகை தருகின்ற இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க தன் தாயாரின் உதவியுடன் அனைத்து இளைஞர்களையும் பாதுகாத்து அரவணைத்தார்.
ஆண்டவரின் அன்பினை இளம் பருவத்தினருக்கு எடுத்துரைத்து அவர்களை அக்கறையோடு வழிநடத்திய இவர் இப்பணியினை அகில உலகமெங்கும் விரிவடையச் செய்வதற்காக கிபி 1859 ஆண்டு சலேசிய சபையினையும் கிபி 1871 ஆண்டு கிறிஸ்தவர்களின் சகாயி மரியின் புதல்வியர் சபையினையும் தோற்றுவித்தார். தண்டனையில்லாத கல்வி முறை, எவரையும் வருத்தாத நெறிமுறை, அன்போடு பழகும் பாங்கு போன்ற நன்னெறிகளால் இளையோரின் மனதில் இடம் பிடித்த அருட்தந்தை ஜான் போஸ்கோ கிபி 1888 ஆண்டு ஜனவரி 31 விண்ணகமடைந்தார். இளைஞர்களின் நல்வாழ்விற்காக தன் வாழ்வினை அர்ப்பணித்து வாழ்ந்த அருட்தந்தை ஜான் போஸ்கோவினை திருத்தந்தை 11 பத்திநாதர் கிபி 1934 ஆண்டு ஏப்ரல் 1 புனிதராக உயர்த்தி இளைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஜான் போஸ்கோ திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் அவர் நிறுவிய சலேசிய துறவற சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். டொன் போஸ்கோ அவர்களிடம் இருந்து நாம் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததா இன்றைய புனிதர் பகுதி அவரை பத்தி தான் பார்த்தோம். ஸோ அதோட அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம், குறிப்பாக பெற்றோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். பெற்றோர், அது வந்து 60-70 வயது நிரம்பிய பெற்றோர் இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய இளம் பெற்றோராக இருந்தாலும் சரி, யாருனாலும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதை எஜுகேட் வித் லவ் நாட் ஃபியர். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா பயத்தை காட்டி தான் குழந்தைகளுக்கு என்ன பண்றோம், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். சோறு ஊட்டும் போது கூட ஒத்த கண்ணம் வாராம் பாரு, சோறு சாப்பிட்டு இல்ல அவன்கிட்ட பிடிச்சு பூச்சாண்டிக்கிட்ட என்ன பண்ணிடுவோம், பிடிச்சு கொடுத்துருவோம். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் குழந்தைகிட்ட, குரங்கு மூஞ்சிக்காரன் வருவான்னு சொல்லுவேன். எல்லாரும் பயம் காட்டி வளர்க்குறோம். குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு அந்த பயத்தை காட்டி சோறு ஊட்டுறதோ, பயத்தை காட்டி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதோ தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்க நல்ல ஒழுக்கங்களோடு சேர்த்து எதையும் ஊட்டி வளர்க்குறீங்க, பயத்தையும் ஊட்டி நாம் வளர்க்கின்றோம். அதுக்கு மாறாக எஜுகேட் வித் லவ். அந்த குழந்தை வந்து ஒரு முறை இல்ல, இருமுறை இல்ல, எத்தனை முறை கேட்டாலும் அதே அன்போடு அதே பாசத்தோட நம்ம வீட்டுல இருக்கோம். எல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு எங்க தெரியும் வீட்டுல எத்தனை தடவை கேள்வி எங்க, இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். நாமளும் அப்படிதான் நம்ம பெற்றோர்கிட்ட என்ன பண்ணிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். மேபி அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாதனால நம்மளை அடிச்சிருக்கலாம், இல்ல நம்மளை பயங்காட்டி இருக்கலாம், கேள்வி கேட்கக்கூடாது, கம்முன்னு என்ன பண்ணிருக்கலாம், சொல்லிருக்கலாம். அதே தப்ப நாம நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அந்த குழந்தைகளுக்கு கனிவோடு அன்போடு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில வீடுகளில் வந்து குழந்தை லைட் அழுத உடனே என்ன பண்ணிடுவோம், தூக்கி விரும்பக்கூடிய பொருளை தூக்கி கொடுக்குறோம். தயவு செஞ்சு அளவு விடுங்க, அது உருளட்டும் பொருளட்டும், மண்ணை வாரி தலையில என்ன பண்ணணும், போடட்டும், எல்லாம் செய்யட்டும். ஒரு கட்டத்துல அதுவாகவே என்ன ஆயிரும், அமைதியாகிவிடும். நம்ம பல நேரங்கள் இது அழுது ஊற கூட்டிடும், சத்தம் போடும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அடம் பிடிக்க என்ன பண்றோம், கற்றுக் கொடுக்கின்றோம். அப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அடம் பிடிச்சா எல்லாம் கிடைச்சிருங்கிற ஒரு நிலைக்கு வராங்க. குழந்தைக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னா, அப்பா அம்மாட்ட கேட்டா வாங்கி கொடுப்பாங்க, அடம் பிடிச்சா கண்டிப்பா வாங்கி தர மாட்டாங்கிறத விதைக்க வேண்டும். அதெல்லாம் எப்படி, எஜுகேட் வித் லவ். நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை கேட்டு அழுகுதா, அதுக்கு பதில் மாற்ற ஒரு பொருளை கொடுத்து ஈஸியா என்ன பண்ணிடலாம், குழந்தைங்களை ஏமாற்றி விடலாம். இப்படி நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை அன்பினால் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர பயத்தினால் கற்றுக் கொடுக்க கூடாதுங்கிற பாடத்தை இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னே சொல்லலாம், கற்றுக்கொண்டோம். தொடர்ந்தும் பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். தூர தேசத்திலிருந்து முல்லாவின் நாட்டுக்கு பயணப்பட்டு வந்திருந்தார் ஞானி ஒருவர். அவரது தத்துவ ஞான விளக்கங்கள் தரமாக இருந்ததால் முல்லாவின் நாட்டிலே அவர் பெரிதாகவே மதிக்கப்பட்டார், புகழப்பட்டார், போற்றப்பட்டார், கொண்டாடப்பட்டார். கேள்விப்பட்ட முல்லாவுக்கு பொறுக்குமா? அவர் முன் போய் நின்றார். தானும் உம்மை போல ஒரு தத்துவ ஞானிதான் என்று தன்னையே அறிமுகப்படுத்தி கொண்டார். அப்படியோ, மகிழ்ச்சி, எங்கே உங்கள் தத்துவ அனுபவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்த முல்லா விவரிக்க ஆரம்பித்தார். உதாரணமாக பாருங்கள், எனது கிர்கிஸ்தான் பயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சென்ற இடமெல்லாம் எனக்கு செம வரவேற்பு தான். ஒரு மடம் விட்டால் அடுத்த மடம், அந்த மடம் விட்டால் வேறொரு மடம் என்று எனக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. கூட்டம் கூட்டமாக கூடி எனது தத்துவ ஞான விளக்கங்களை அமைதியாக கேட்டார்கள்.
சுருங்கிய புருவங்களோடு சிந்தித்தார்கள். நான் சென்ற இடங்களிலெல்லாம், சென்ற விடுதிகளிலெல்லாம் இலவச தங்கள் தான், சென்ற சத்திரங்களிலெல்லாம் இலவச சாப்பாடு தான், இலவச உபசரிப்பு தான். இப்படி எனது பயணங்கள் களை கட்டி இருந்தன. இப்படி பீத்து பீத்து என்று பீத்திக் கொண்டே போன முல்லாவின் வீண் சுய விளம்பரத்தை கேட்டு பொறுமை இழந்த அந்த ஞானி கேட்டார், முல்லா அவர்களே, நீங்கள் சொன்னதையெல்லாம் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு இடத்தில் கூட உங்கள் தத்துவ ஞான கருத்துக்களை எதிர்க்கவே இல்லையா? என்ன அப்படி கெட்டு விட்டீர்கள்? ஒரே ஒரு ஊரில் மட்டும் என்னை செம்மையாக உதைத்து ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். கடுமையான துரு வார்த்தைகளை எடுத்தெடுத்து வீசி. ஏன்? எதற்கு? எப்படி செய்தார்கள்? ஏனதை உங்களுக்கு செய்தார்கள்? ஆர்வமான அந்த ஞானியிடம் விவரித்தார் முல்லா. நான் சென்ற இடம் எல்லாம் துருக்கி மொழியில் தான் பிரசங்கம் பண்ணினேன். அவர்களுக்கு, என்னை துரத்தி விட்டவர்களுக்கு துருக்கி மொழி நன்றாக தெரியும். அதுதான் என்னை அடித்து உதைத்து ஊரை விட்டே துரத்தி விட்டார்கள். அப்படி என்றால் உங்களை அமோகமாக வரவேற்று தங்க வைத்து சோறு போட்டார்களே அந்தந்த இடங்களில், அந்த இடங்களிலா? அவர்கள் எல்லாம் குருது மொழிக்காரர்கள். அவர்களுக்குத்தான் நான் பிரசங்கித்த துருக்கி மொழி தெரியாதே. ஆம், மொழி தெரியாத ஊரிலே நீயும் ஒரு தத்துவ ஞானிதான், மௌன தத்துவ ஞானிதான். தத்துவ பிரசங்கம் அது அறிவின் ஒளியையும் ஆன்மாவின் ஆழத்தையும் இணைக்கும் கலை. ஏன் என்ற கேள்வியை கேட்கும் அந்த நிமிடம்தான் உனது தத்துவத்தின் பிறப்பு. ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. ஒரு தத்துவ ஞானியின் வெற்றி சிந்திக்க வைப்பதிலே, பதில்கள் அற்ற நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு வைப்பதிலே, ஒன்றை நம்ப வைப்பதிலே. தன்னை அறிதலே தத்துவத்தின் ஆரம்பம். ஒரு தரமான தத்துவ ஞான உரை நகைச்சுவை கலந்த வார்த்தைகளால் நிரப்பாது, விழிப்புணர்வால் தான் நிரப்பும். சிரிப்பில்லா தத்துவ பிரசங்கம் கல்லின் சுவை போல, சிரிப்புடன் கூடிய தத்துவ பிரசங்கம், தத்துவ கதை பிரசங்கம் கனியின் சுவை போல. சரிதானுங்களா? ஒரு சிறப்பான தத்துவ பிரசங்கம் சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். இந்த கதைகளாயிரம் போல, இந்த கதைகளாயிரம் தரும் 6000த்திற்கும் மேற்பட்ட சிந்தனைகள் போல இந்த இயேசு சபை கதை ஞானியார் சேவியர் அந்தோணி போல. அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட புனித தொன் போஸ்கோவின் திருவிழாவில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்ததா என்ன? கடினமான தருணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? உடஞ்சு போய் உட்காந்துருவோம் இல்லையா? அவ்வளவுதான், லைஃப் இப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட வேண்டியது அப்படின்னு இருப்போம். ஸோ அது ரொம்ப சியர்ஃபுல்லா ஏத்துக்கணும் அப்படின்றத இவருடைய லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்கிறோம். நம்மளுடைய லைஃப்ல என்னதான் ஒரு கஷ்டமான காலங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அது ரொம்ப சியர்ஃபுல்லா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத கடந்து போகணும். கண்டிப்பா. ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய படங்கள், திரைப்படங்கள் நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் பார்த்தவங்களுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சிருக்கும். அவரை பற்றிய புத்தகங்களை படிச்சவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். தெருவோர சிறுவர்கள், வீதியோர சிறுவர்களை தான் கூட்டு வந்து அந்த சண்டே அன்னைக்கு தான் எல்லா சாமியார் என்ன பண்ணுவாங்க, ஓய்வு எடுப்பாங்க. அன்னைக்கு கூட்டு அவங்களுடைய சாமியார் மடத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு எஜுகேட் பண்றது, மறைக்கேள்வி கற்றுக் கொடுப்பது. நம்மளாம் சும்மா போய் அமைதியா உட்காந்துருப்போமா? அமைதியாருனாலே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அப்ப அந்த அமைதியா இருக்கணும் விருப்பப்படக்கூடியவங்களுக்கு அது இடையூறா இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய பெரிய குருவானவர் கூப்பிட்டு, தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணாது, இனிமேல் கூட்டு வராதப்பா, வெளியே துரத்துறாது, கடினமான தருணம், ஐயோ இவங்களை அடுத்து கூப்பிட்டு எங்க போறது, இடம் தெரியாது. ஒரு இடத்த என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு வாடகை கொடுப்பது கையில என்ன கிடையாது, காசு கிடையாது. எவ்வளவு கடினமான தருணங்கள் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிக்கிட்டே போலாம் லைஃப்ல. ஆனா எல்லா நேரத்திலயுமே ரொம்ப சியர்ஃபுல்லா அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட என்ன பிரச்சனை பாத்துக்கலாம். அதாவது எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னைக்குமே ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த பிரச்சனை கிட்ட போய் பாத்தியா என் பக்கத்துல எவ்வளவு பெரிய ஆள் ஜீசஸ் கிரைஸ்ட் என் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல நம்ம பழகின்ற பொழுது அந்த சியர்ஃபுல் என்ன பண்ணும், நமக்கு வரும் கடினமான தருணங்கள்ல. அந்த ஒரு பாடத்தை இவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் செய்து முடிப்பதே சிறந்த இறை புகழ்ச்சி என்னும் செய்தியை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 3 நாட்களாக செய்து முடிப்பது என்பது இயேசுவின் பார்வையில் ஒரு சிறந்த ஆளுமை திறன், ஒரு ஆன்மீக திறன்.
கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றும் ஒரு செயல் என்றெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்று நம்முடைய வேலையை நாம் செய்து முடிக்கின்ற பொழுது அது சிறந்த இறை புகழ்ச்சியாக, சிறந்த இறை வேண்டலாக, சிறந்த இறை மாட்சியாக அமைகின்றது என்னும் வியப்பான செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யோவான் செய்தி 17:4 இயேசு இப்படி சொல்கிறார், நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். ஒரு அருமையான இறைவேண்டல். கடவுள்கிட்ட இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்க, அந்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன், இவ்வாறு நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். இதன் வழியாக இயேசு சொல்லுகிற செய்தி என்ன? கடவுள் நமக்கு தருகிற வேலைகளை நாம் நன்கு செய்து முடிக்கின்ற பொழுது அது கடவுளையே மாட்சிப்படுத்துவது. அதைவிட சிறந்த இறை புகழ்ச்சி என்ன இருக்க முடியும்? எனவே இறைவேண்டல் என்றால் சொற்கள் மட்டுமல்ல, இறை புகழ்ச்சி என்றால் சொற்கள் மட்டுமல்ல. நம்முடைய சொற்களை கொண்டு, நம்முடைய பாடலை கொண்டு நாம் இறை புகழ்ச்சி செய்வது மட்டும் போதாது. நம்முடைய வாழ்வு ஒரு இறை புகழ்ச்சியாக அமைய வேண்டும். நம்முடைய பணிகள் இறை புகழ்ச்சியாக அமைய வேண்டும். நாம் கடவுள் கொடுத்த வேலைகளை எல்லாம் நன்றாக, நேர்மையாக, நேர்த்தியாக, நிறைவாக செய்து முடிக்கின்ற பொழுது கடவுளை நாம் மாட்சிப்படுத்துகிறோம். என்ன அருமையான செய்தி பாருங்கள். ஆகவே நம்மோட ஒப்படைக்கப்பட்டுள்ள சிறிய பணிகள், சிறிய வேலைகள், பெரிய வேலைகள் அனைத்தையும் கடவுளுக்காக நாம் செய்ய வேண்டும். அனைத்தையும் செய்து முடிக்க வேண்டும். பாதியில் விட்டுவிடக்கூடாது. ஒரு வேலையை தொடங்கி செய்து முடிப்பது என்பது இயேசுடைய பார்வையில் ஒரு ஆளுமை திறன், ஒரு ஆன்மீக திறன், ஒரு இறைவனுடைய இயல்பு, அது ஒரு விவிலிய மதிப்பீடு, அது ஒரு சிறந்த இறை புகழ்ச்சி. இயேசுவிடமிருந்து இந்த ஆளுமை திறனை, ஆளுமை பண்பை, இறையியல் ஆசியை பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். டான் போஸ்கோ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அடுத்ததாக. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்ம கைட் பண்ணலாம், மற்றவங்களுக்கு வழிகாட்டலாம், ஆனா கண்ட்ரோல் பண்ண கூடாது. டான் போஸ்கோவும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வழிகாட்டினாரே தவிர நீ இதைத்தான் செய்யணும், நீ ஞாயிறு மறைக்கல்விக்கு வந்தே ஆகணும், நீ இந்த விஷயங்கள் எல்லாம் நீ செஞ்சே ஆகணும், எதையுமே என்ன பண்ணலாம், அவர் கட்டாயப்படுத்தவே இல்லை. என்னைக்குமே ஒரு விஷயம் நம்மள ஒருத்தவங்க கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்வோமா? மாட்டவே மாட்டோம். நம்ம நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. எல்லாருமே நான் பல நேரங்களில் சொல்லுவேன், நான் செய்யணும்னு விருப்பப்பட்ட ஒரு விஷயத்த கூட இன்னொருத்தவங்க நீ இதை கண்டிப்பா செய்யணும்னு சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம பிறர் கட்டாயப்படுத்துவதை, பிறர் நம்ம மீது திணிப்பதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். அப்ப அதே தப்ப நாம மத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, வழிகாட்ட வேண்டும். இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கோ இல்ல நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கோ நம்ம வழி சொல்லலாம், இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க, இதெல்லாம் செஞ்சா கேட்டு செய்யறதும் செய்யாம போறதும் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் என்கிட்ட கேட்டாங்க, ஆனா நான் சொன்னதை செய்யல, நான் வந்து பரிதவிச்சாலோ அங்கலாய்ப்பு கொண்டாலோ அது எனக்கு தான் என்னது பிரச்சனையை தவிர அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ புனித டான் போஸ்கோவிடம் இருந்து வழிகாட்ட கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர கட்டாயப்படுத்த பிறகு, அதனால அவர் அப்படிதான் இருந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளலாம் ஜோ. இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அதுக்கு மேல ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். புனித டான் போஸ்கோவின் திருநாளில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததாக. கண்டிப்பா இவர் வாழ்ந்த வாழ்க்கைய பாத்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு தான் கூட இருந்த அந்த இளைஞர்கள் ஆகட்டும் அவரை நம்பி அவர்கிட்ட போனாங்க. இவர்கிட்ட போனா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட வரவழைக்க வேண்டும். அதை நம்மை பார்த்து அவங்களும் வர வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோமே. கண்டிப்பா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ரோல் மாடல்ஸ் எல்லாரும் ஏன் ரோல் மாடல்ஸ் வச்சிருக்கிறோம்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்கு, என்ன அவர்கள் பால் ஈர்த்து இருக்கிறது. புனித டான் போஸ்கோ பின்னாடி இன்னைக்கு நிறைய இளைஞர்களும் அன்னைக்கு நிறைய பேர் போனாங்க. இன்னைக்கு நன்னோக்கி நிறைய பேர் டான் போஸ்கோ இந்த நாள் வரைக்கும் இருக்காங்க, போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஈர்ப்பை அவர் இன்ன வரைக்கும் கொடுத்துருக்காருன்னா அவரோட வாழ்ந்த அந்த பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸோட என் லைஃப் இருக்க வேண்டும். நான் இருப்பதினால் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறது உயிரோட இருக்கிறதுலயோ மூச்சு விடுறதுலயோ கிடையாது. நான் பிறர் மனங்களில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன நல்லவன் நினைக்கிறாங்களா, என்னை விரும்புறாங்களா, என்னை நேசிக்கிறாங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ் உள்ள நபரா நான் வாழ்வதற்கு நான் புனித டான் போஸ்கோவிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் இருக்க என்ன வழி? இந்த மகிழ்ச்சியை நம்முடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவது
அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சிக்கான ஒரு எதிரி என்ன என்று சிந்திக்கின்ற போது அறிஞர் வால்காட் அவர்கள் இப்படி ஒரு அழகான சொற்றொடரை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவர் சொல்கிறார், Blessed are those that do not expect, for they shall not be disappointed. எதிர்பார்ப்புகள் இல்லாதோர் பேறு பெற்றோர், அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள். நண்பர்களே, நம்முடைய வாழ்விலும் இந்த அனுபவம் உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு இது வேண்டும், இந்த நேரத்திலே இது நடைபெற வேண்டும், இந்த நேரத்திலே இதை நான் என்று பல எதிர்பார்ப்புகளை நாம் கொண்டிருக்கும் போது அவற்றில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு சில நிகழாமல் போகும்போது மிகவும் வேதனைப்படுகிறோம். அவர் வருவார் என்று நினைத்தேன், வரவில்லை. அவர் என்னை கவனிப்பார் என்று நினைத்தேன், கவனிக்கவில்லை. இப்படி 1000 எதிர்பார்ப்புகள், அது இல்லாமல் போகும்போது ஏமாற்றமும் வேதனையும். இதோ வால்காட் அழகாக சொல்லுகிறார், எதிர்பார்ப்புகள் இல்லாதோர் பேறு பெற்றோர், அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள். நீங்கள் கேட்கலாம், ஒரு மனிதன் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ முடியுமா? முடியும் அன்புக்குரியவர்களே. அது எப்படி? நான் என் வாழ்க்கையிலே எதை எதை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். அதுக்கு பலன் என்ன கிடைக்கப் போகிறதோ வருவது வரட்டும். என் கடமைகளை நான் செய்து கொண்டே இருப்பேன். அதனுடைய பலனாக எதெல்லாம் வருகிறதோ அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்படியே இருந்துவிட்டால் வாழ்க்கையிலே முன்னேற முடியுமா என்று அடுத்த கேள்வி கேட்பீர்கள். முடியும் அன்பர்களே. ஏனென்றால் நான் ஒரு வேலையை செய்யும்போது அதற்கு பலன் இப்படித்தான் இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அப்படி இல்லாமல் வேறு ஒரு பலன் அங்கு வந்து நிற்கும். அப்போ உடனே ஏமாந்து போய்விடுவோம், வேதனை அடைவோம், முன்னேற முடியாது. அதற்கு பதிலாக வருவது வரட்டும், செய்வதை நான் செய்து கொண்டே இருப்பேன் என்றால் அதற்கு ஒரு பலன் கிடைத்தவுடனே எந்த திசையிலிருந்து அந்த பலன் வந்ததோ அதை பற்றி கொண்டு நான் இன்னும் என்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்தால் என் வாழ்வுக்கு ஒரு வழி பிறக்கும். எனவே இந்த சொற்றொடரை மனதில் வைத்து வாழுங்கள். எதிர்பார்ப்புகள் இல்லாதோர் பேறு பெற்றோர், அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள். ஏமாறாத மனிதர்களாக நீங்களும் வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக புனித டொன் போஸ்கோ அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஸோ அடுத்ததா என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ஒரு பாடத்தை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த வாழ்க்கை பாடத்தை நம்ம இது வரைக்கும் கத்துக்கிட்டதே கிடையாது. நம்ம பேரளவுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம சொல்லிக்கிறோம், மாறுதட்டிக்கிறோம். நான் கிறிஸ்தவன், நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நான் மாறுதட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையாகவே நாம் அப்படி வாழ்றதும் கிடையாது. என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசம், நம்முடைய இறை நம்பிக்கை என்பது ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை முறை என்பது வேறு ஒன்றாக இருக்கின்றது. ஆனா இவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையும் என் இறை நம்பிக்கையும் ஒண்ணுதான். விவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கவங்க கிட்ட எந்த உயர்வு பேதமும் கிடையாது, எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. எல்லாருமே இறைவனுடைய பார்வையில் சமமானவர்கள். நீங்க அதாவது விவிலியத்தினுடைய பொன் விதி அப்படின்னு விவிலியத்துல கொடுக்கப்பட்டிருக்கூடிய விஷயம் என்னன்னா, பிறர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை நீங்க மத்தவங்களுக்கு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. இந்த ஒரு விஷயத்துல நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, அடங்கிருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறோமா? கிடையவே கிடையாது. என்ன மத்தவங்க நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி நான் மத்தவங்களை நல்லா பாத்துக்கிறேன்னா கிடையவே கிடையாது. எல்லாரும் மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் அதே மாதிரி எல்லாரையும் மதிக்கிறேன்னா தெரியவே இல்லை. எல்லாரும் என்னை அன்பு செய்யணும்னு நான் நினைக்கிறேன், அதுபோல நான் எல்லாரையும் நான் அன்பு செய்கிறேன்னா தெரியல. அப்போ என்னுடைய விசுவாச கோட்பாடு, என்னுடைய இறை நம்பிக்கை என்பது வேறாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை முறை என்பது வேறாக இருக்கிறது. ஆனா அப்படி டொன் போஸ்கோ அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய இறை நம்பிக்கையும் ஒன்றுதான், அவருடைய வாழ்க்கை முறையும் ஒன்றுதான். அதுபோல என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பதற்கு அவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்னை இந்த தொடரின் வழியாக உங்களோடு இணைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் இந்த நாட்டினுடைய தேர்தலை நடத்த வேண்டும். முதல் பொறுப்பு வாக்காளர் பட்டியலை தயாரித்தல். மக்களுடைய பொறுப்பு 18 வயது நிறைவுற்ற உடனேயே வாக்காளர் பட்டியலில் தயாரிப்பதற்கு
உதவி செய்ய வேண்டும், தங்களுடைய பெயரை அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது பிரிவு 329, 327, 328, 329 போன்ற பிரிவுகள் எல்லாம் எப்படி பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் இது தொடர்பான சட்டங்களை இயற்றுவதற்கான உரிமைகள் இருக்கின்றன என்பதை பற்றி பேசுகிறது. குறிப்பாக பாராளுமன்றத்திற்கு தான் அதிக அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான எல்லா நடைமுறைகளையும், பாராளுமன்ற தேர்தல்களுக்கான நடைமுறைகளையும், வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதிலிருந்து தொடங்கி தொகுதிகளை சீரமைத்தல், தொகுதிகளை உருவாக்குதல், மறுசீரமைத்தல், இந்த பொறுப்பு எல்லாமே பாராளுமன்றத்திடம் தான் அந்த அதிகாரம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சட்டமன்றங்களுக்குரிய தொகுதிகளை தீர்மானிப்பதும் பாராளுமன்றத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய இரு அவை, சட்டமன்றத்தின் இரு அவைகளுக்கான தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் அது சட்டமாக உருவாக்கி வைக்கிறது. 328 மாநில சட்டமன்றங்களுக்கும் கொஞ்சம் உரிமைகள் இருக்கின்றன. அதுவும் சட்டப்பேரவை தொடர்பான விஷயங்களில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால், நாடாளுமன்றத்தால் ஏதாவது விதிகள் உருவாக்கப்படாமல் இருந்தால் அவற்றை உருவாக்குகிற பொறுப்பை சட்டமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. அனைத்து விடயங்களிலும் சட்டமன்றங்கள் சட்டம் இயற்றுவதற்கு, அதுவும் எல்லா தங்களுடைய இதற்கு உட்பட்ட எல்லா தேர்தல்களையும், இப்ப குறிப்பா உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் அதற்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதிலிருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துவதற்கும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அது சட்டமன்றம் உதவி செய்கிறது. சட்டங்களை இயற்றுவதன் வழியாக அது துணை செய்கிறது. எனவே பாராளுமன்றத்திற்கு பெரும்பான்மையான பொறுப்பு இருக்கிறது. காரணம், தேர்தல் என்று வருகிற பொழுதே இந்திய குடிமகன், இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான் அதை தீர்மானிக்கிறது. அதனால பாராளுமன்றம் தான் இவை எல்லாவற்றையும் செய்கிறது. தொகுதி சீரமைப்புகளையும் கூட அதுதான் முன்னேற்றி செல்கிறது. ஆனால் சட்டமன்றங்களுக்கும் அந்த தொகுதிகளை வரையறை செய்வதற்கான சில விஷயங்களை பற்றிய தீர்மானங்களை எடுப்பதற்கு, வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வேலைகளை செய்வதற்கு, தேர்தல்களை நடத்துகிற முறை தொடர்பாக தேர்தல் ஆணையம் தீர்மானித்தாலும் அதற்கு துணை செய்கிற விதத்தில் சட்டங்களை இயற்றுவதற்கு சட்டமன்றத்திற்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்படி எல்லாமே சட்டங்களுக்கு உட்பட்டு, அது உருவாக்கப்படுகிற சட்டங்களுக்கு உட்பட்டு, நடைமுறைகளுக்கு உட்பட்டு தான் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லிவிடுகிறது. எனவே தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்த முடியாது. அது தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பு. ஆனால் தன்னிச்சையாக எதையும் செயல்படுத்த முடியாது. மாறாக பாராளுமன்ற சட்டமன்ற விடயங்களில் அது உருவாக்குகிற சட்டங்களின் அடிப்படையில் தான் அது செயல்படுத்த முடியும் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தேர்தல்களில் அனைத்து மக்களையும் பங்கெடுக்க வைப்பதற்காகத்தான் இந்த நடைமுறைகளை எல்லாம் விலாவாரியாக அரசியலமைப்பு சட்டம் பேசுகிறது. ஏனென்றால் தேர்தல்கள் சரியாக நடத்தப்படவில்லை என்றால், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் விதி. நடத்தப்படவில்லை என்றால் மக்களாட்சி தத்துவம் மங்கி போய்விடக்கூடிய ஒரு அபாயம் எழுந்துவிடும். எனவேதான் பாராளுமன்றமும் சட்டமன்றங்களும் விழிப்போடு இருந்து அதனை சரியாக நடத்தி காட்ட வேண்டும். அதற்கான ஒத்தாசைகளை, உதவிகளை செய்ய வேண்டியது இவர்களுடைய பொறுப்பு. ஏன்னா அவர்களுக்கும் செலவுக்கு எங்கேயும் தான் போகணும், இங்க உள்ள தொகுப்பு நிதியிலிருந்து தான் போகணும். மத்திய அரசு தான் அதெல்லாம் கொடுக்கணும். எனவே அப்படி செய்கிற பொழுது இங்க இவர்கள் தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தாலும் ஒரு செக் அண்ட் பேலன்சஸ், ஒரு கேம் இங்க இருக்கும், ஒரு பிரின்சிபிள் இருக்கும். அப்படின்னு மாநில தேர்தல் ஆணையர்களை உருவாக்குவது மத்திய அரசு தான். ஸோ அது லெஜிஸ்லேச்சர், அவங்களுடைய கேபினெட். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது மத்திய தொகுப்பு நிதியிலிருந்து போகிறது. அப்புறம் அவர்கள் இது தொடர்பான வழக்குகளை சாதாரணமாக நீதிமன்றங்களில் எழுப்ப முடியாது. ஆனால் ஒருவேளை தேர்தல் ஆணையம் தொடர்பான வழக்குகளை நாம் உச்ச நீதிமன்றத்தில் தான், இப்படி நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் இதுவும் ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் கேம்ல தான் அது போயிட்டே இருக்கும். அதனால தன்னாட்சி பெற்ற அமைப்புன்னு சொன்னதுனால அவங்க தன்னிச்சையாவே செயல்படலாங்கிற அதிகாரம் எல்லாம் அவங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கவே இல்லை. அதை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வானளாவிய அதிகாரம் படைத்தவர்கள் நாங்கள் அப்படின்னு டிஎன் சேஷன் அப்போ தலைமை தேர்தல் ஆணையராக இருந்த பொழுது சொன்னார். ஆனா அந்த வானளாவிய எல்லை கொண்ட அதிகாரம் படைத்தவரும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் இயங்க வேண்டும். அந்த சட்டம் பாராளுமன்றத்தாலும் சட்டமன்றங்களால் தான் இயற்றப்பட வேண்டும். அந்த பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கட்டுப்படுத்துகிற பொறுப்பில் இந்த மக்கள் இருக்கிறார்கள், குடிமக்கள் இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு எந்த பக்கம் திரும்பினாலும்
இந்தியராகிய நாம் என்பதுதான் அங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. சோ தேர்தல் ஆணையம் கடைசியில சுத்தி சுத்தி வந்து பார்த்தோம்னா யாருக்கு கட்டுப்பட்டது? த வில் ஆஃப் த பீப்புள் என்று சொல்லுகிறோமே, அவர்களுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டதுதான். மக்களுடைய அதிகாரம் ஒண்ணு சொல்றோம்ல, அதுக்கு கட்டுப்பட்டதுதான் இவை எல்லாம். எனவே இவை எப்போதாவது தவறுகின்றன, சரியாக செயல்படவில்லை, தங்களுடைய கடமையிலிருந்து வழுவி விடுகின்றன என்று பார்த்தோம்னு சொன்னா இந்த வில் ஆஃப் த பீப்புள் எங்கேயோ கோட்டை விட்டுட்டே இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அவர்கள் தாமாக விழுவதில்லை, நாம் தான் அவர்கள் விழுந்து கிடப்பதை பார்க்காமல் கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் பொருள். எனவே இதனுடைய மக்களாட்சியினுடைய வேர் இந்த தேர்தல்களில் தான் அடங்கி இருக்கிறது. அப்ப அந்த தேர்தல்கள் வழியாக உருவாக்குகின்ற தலைவர்களை நம்முடைய குரலாக இருப்பவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டு பார்க்க வேண்டியது பொறுப்பு. எனவேதான் இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சாதியின் பெயரால் இப்படியெல்லாம் வருகிற தலைவர்களை தாண்டி பொது நலனுக்காக, மக்கள் நலனுக்காக, மக்கள் மேம்பாட்டிற்காக, எதிர்காலத்திற்காக, மக்களாட்சி தத்துவத்திற்காக, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறவர்களாக இருப்பவர்களாக உருவாக்குவதில் தான் இந்த நாட்டினுடைய ஒரு சுபிட்சமான எதிர்காலம் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்காக ஒன்றிணைந்து உழைப்போம். வாருங்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கிறோம் டொன் போஸ்கோவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் அடுத்ததான். பிறரை திருத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய தப்புலாம் பண்ணிட்டு வந்துருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். பிறர் திருந்துவதற்கோ இல்ல நாமே வந்து திருத்துவதற்கோ நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு தயாரா ஒரு நிலையில தான் இருக்கணுமே. அவர் அதுதான் செஞ்சாரு, அவர் அப்படிதான் வாழ்ந்தும் காமிச்சிட்டு போனாரு. கனிவோடு அக்கறையோடு அதை செய்ய வேண்டும் என்று. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பிறரை திருத்துறதோ இல்ல நாம திருந்துறதுக்கோ கோபத்தை கையாள கூடாது. இன்னைக்கு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து தாழ்ந்தோன்றித்தனமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பலவித உலக மாயைகளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அடிமையாக இருந்தார்கள். அப்ப இந்த உலகமே இவன் உருப்படாதான் அப்படின்னு முத்திர குத்துனப்போ இப்படி தொன் போஸ்கோ மட்டும்தான் அவனுக்குள்ளேயும் அவனையும் கடவுள் என்ன பண்றாரு, நேசிக்கிறாரு. அவருடைய அற்புதமான வாக்கியங்கள், ஒரு அழகான ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, நீ ஒரு இளைஞன், அது போதும் நான் உன்னை அன்பு செய்ய. வேற எந்த குவாலிபிகேஷன், நீ படிச்சிருக்கியா படிக்கலையா, உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா, எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, நீ ஒரு இளைஞன், அது போதும் நான் உன்னை அன்பு செய்ய. சோ அப்ப அந்த மாதிரி ஒருத்தனை திருத்தணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டாலோ இல்ல நாம திருந்தணும்னு விருப்பப்பட்டாலோ கோபத்தினால் எதையும் சாதிக்க முடியாது. அது அன்பினால், அக்கறையோடு, கனிவோடு சாதிக்க வேண்டும், கனிவோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டும் இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, கடந்த 3 பதிவுகளில் சேர்ந்ததோட கலவையை சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பயிர் நம்ம போடுறோம் அப்படின்னா மண் வளம் காக்கவும், குறைந்த செலவில் அந்த பயிரோட கட்டமைப்பு கரெக்டாக வந்து, பூ கரெக்டாக வந்து, காய்கள் கரெக்டாக வரணுங்கிற மாதிரி கட்டமைப்பு சரியாகவும், குறைந்த விலையில் ஒரு விவசாயம் பண்ணவும், நீங்கள் கெமிக்கலே போடுறதா இருந்தாலும் அந்த கெமிக்கல் வாங்கிறதோட அளவை குறைக்கிறதுக்கு, நோயை குறைக்க, பூச்சி தாக்கத்தை குறைக்க இப்போ நம்ம சொன்ன 3 பொருள்கள் என்னென்ன? புளிச்ச மோர், மீன் அமிலம், அப்புறம் புண்ணாக்கு. இது 3ஐயும் எப்படி பயன்படுத்தணும்? புளிச்ச மோர் நிச்சயம் நீங்கள் தெளிக்கணும். அப்போ 100 லிட்டர் தண்ணிக்கு 10 லிட்டர் கலந்துக்கிறோம். எந்த பயிருக்கும் 100 லிட்டருக்கு 10 லிட்டர் கலந்துக்கிறோம். இது கூட என்ன கலந்துக்கலாம்? மீன் அமிலம் 1 லிட்டரு. அது கூட என்ன, நீங்கள் தேவைப்பட்டால் கடலை புண்ணாக்கு மேலே நிற்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். யார் பயன்படுத்தணும்? என் பயிர் என்னமோ தெரில சார், நடவு பண்ணதுலேருந்தே வளரல, அப்படியே குன்னி போய் நிற்கிது, எந்திரிக்கவே இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, முறையான வளர்ச்சி இல்லை, நாளுக்கேற்ற வளர்ச்சி இல்லை. அதே மாதிரி எலுமிச்சை செடியெலாம் வச்சோம், 3 வருஷம் ஆச்சு, அது பார்த்தா நறுங்கி போய் இப்படியே நிற்கிது, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. நீங்கள் அந்த கடலை புண்ணாக்கு தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் புளிச்ச மோர், 1 லிட்டர் மீன் அமிலம், 1 லிட்டர் 1 அல்லது 5 லிட்டர் கடலை புண்ணாக்கு கரைசல், இதை கலந்து தெளிக்கலாம். எத்தனை தடவை தெளிக்கலாம்? 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம். இது இல்லாமல் தரைவெளியில் என்ன கொடுக்கலாம்? 200 லிட்டர் தண்ணியில்
20 கிலோ அல்லது 10 கிலோ கடலை புண்ணாக்கு அல்லது எள்ளு புண்ணாக்கு. கடலை புண்ணாக்குனா 10 கிலோ, எள்ளு புண்ணாக்குனா 20 கிலோ. விலை ஒன்று தான். கலந்து ஒரு நாள் வச்சுருக்கோம். இது கூட மீன் அமிலம், நல்ல வளர்ச்சி இருக்குது. நான் பொதுவாக கொடுக்குறேன்னா 1 லிட்ரு. சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 3 லிட்டர் இதை கலக்கிறோம். அது கூட தேவைப்பட்டால் புளிச்ச மோரை கலந்துக்கலாம். இருக்குது ஒரு சில பேர் நிறைய மாடு வச்சுருக்கோம், நிறையா மோர் கிடைக்கிது, நான் கீழே ஊற்றுற மாதிரி இருக்குது, நான் என்ன செய்யட்டும்? தாராளமாக கலந்துக்கலாம். இதை தரையில் கொடுக்கணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும்? ஒவ்வொரு தண்ணிக்கும் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். நமக்கு என்ன தேவை? ட்ரம்மு தான் வேணும். போதுமான அளவு 200 லிட்டர் ட்ரம் வச்சுக்கிட்டோம்னா, இப்போ 1 ஏக்கர், அரை ஏக்கர், 1/4 ஏக்கர் வச்சுருக்கோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஒரு சில பேர் 10, 20, 50 ஏக்கர்லாம் வச்சுருக்காங்க. என்ன செய்யணும்? ஆங்காங்கே நம்ம ஒரு ட்ரம்மை வச்சுக்கணும். இந்த பொருள்களை கலந்து வச்சோம்னா மூடி போட்டுட்டு தென்னை மட்டை இருக்கு இல்லைங்களா, மேலே வச்சு ஒரு கல்லை தூக்கி வச்சிடலாம். இந்த அமைப்பை ஒரு நைட்டு வச்சுருந்து மூடியை திறந்து பிரித்து ஊற்றலாம். அல்லது சொட்டு நீரில் போகுதுன்னா முறையாக வடிகட்டலாம். இந்த டீ வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வடிகட்டலாம். அல்லது வேஷ்டி துணி இருக்கு இல்லைங்களா, அதில் வடிகட்டலாம். அப்படி வடிகட்டிக்கிட்டோம்னா, ஏன்னா சொட்டு நீரில் அந்த போய் அடைக்காமல் இருக்கணும், அந்த சொட்டுவானில் அடைக்காமல் இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா, அடைக்கலைன்னா உங்களுக்கு முறையான பாய்ச்சல் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கணக்கு வச்சுக்கிட்டோம்னா எந்த பயிர்லையும் மிகச்சிறப்பான லாபத்தை எடுக்கலாம். இப்போ திருப்பி சொல்கிறேன். முதவது புளிச்ச மோர், 2வது மீனமிலம், 3வது புண்ணாக்கு கரைசல்கள். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எருக்கு இலை கரைசல் கொடுக்க சொல்லியிருக்கோம், போரான் மெக்னீசியம் சத்துக்காக. அதை இது கூட கலந்துக்கலாம். சாம்பல் கொடுக்க சொல்லியிருக்கோம், தரைவழியிலையும் தெளித்து கொடுக்குற தண்ணியிலையும் சாம்பல் கொடுக்க சொல்லியிருக்கோம், மஞ்சளாக இருக்க செடிகளுக்கெல்லாம். இதெல்லாம் நம்ம கலந்துட்டு நம்ம பயிர்களுக்கு கொடுக்கலாம். எதுக்கு கொடுக்கலாம்? இப்போ மல்லிகைப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்லிகைப்பூ நல்ல வெள்ளையாக வரணும் அப்படின்னா இந்த கரைசல்களை கலந்து கொடுத்தீங்கன்னா பெருசாகவும் வரும், காம்பு நீளமாக வரும், பார்க்க நல்ல விலை கிடைக்கும். செஞ்சு பார்க்கலாங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக புனித தொன் போஸ்கோ அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஸோ அடுத்ததாக புனித தொன் போஸ்கோ இருந்து கற்றுக்கொள்ள முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, அவர் யாரையுமே, அதாவது இயேசு கிறிஸ்து எப்படி காணாமல் போன அந்த ஆடு உவமை, காணாமல் போன திராட்சை, இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் காணாம போய் தப்பு செஞ்சவன் திருந்தி வரமாட்டானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏக்கத்தோட என்ன பண்றாரு? காத்துட்டு இருக்காரு. யாரும் இவன் தப்பு பண்ணிட்டான் போய் தொலைறாங்க அப்படியே போகட்டும்னு அவர் என்ன பண்ணலாம்? விடவே இல்லை. அப்படிலாம் விட்டுருந்தாருன்னா எனக்கு நாமெல்லாம் யாருமே உயிரோட இருந்திருக்கவே மாட்டோம். ஸோ இப்போ அந்த நிலையில ஒரு மதிப்புமிக்க ஒரு விஷயம், யாரையுமே என்ன பண்ணிடக்கூடாது? விட்டுவிட கூடாது. எல்லோருமே இறைவன் நேசிக்கக்கூடிய மனிதர்கள், எல்லோருமே இறைவன் உருவாக்கிய மனிதர்கள். இன்னைக்கு நாம தனிப்பட்ட விதத்துல சரியா தவறா அப்படிங்கறது நமக்கு தான் என்ன பண்ணும் தெரியும். நான் மத்தவனை பார்த்து நீ தப்பு பண்ற அப்படின்னு சொன்னா, நான் பண்ற தப்பு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்து சொன்னா எனக்கு வாயே என்ன ஆகாது, இன்னொருத்தனை குறை சொல்றதுக்கு வரவே வராது. ஏன்னா நாமளும் அந்த நிலையில ஏதோ ஒரு தவறை என்ன பண்ணிருக்கோம், கண்டிப்பாக செஞ்சிருக்கோம். அப்ப எல்லாருமே குறைபாடோடு இருப்பவர்கள் தான். அப்போ இவனுக்கு இந்த திறமை இருக்குது, இவன் நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம், இவனுக்கு திறமை இல்லை இவனை விட்டுறலாம், இவன் நல்லவன் இவனை கைக்குள்ள வச்சுக்கலாம், இவன் நல்லவன் இல்லை இவன் கெட்டவன் இவனை விட்டுறலாம் தூர அப்படிங்கிற மைண்ட் செட் உள்ள வரவே கூடாது. ஏன்னா பல நேரம் என்ன பண்றோம், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எனக்கு விருப்பப்பட்டவர்கள், என்னை நேசிப்பவர்கள், எனக்கு பிடித்தமானவர்கள், என்னுடைய நண்பர்கள், அவங்க மட்டும் எனக்கு போதும். இப்ப இருக்க உறவு நிலையில எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க காசு வச்சிருக்காங்க, அதனால இவங்க கூடவே நம்ம இருந்துக்கலாம், டிராவல் பண்ணிக்கலாம். இவங்க கிட்ட ஒண்ணும் கிடையாது, வந்தா கூட மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. இப்படி நம்ம யாரையுமே பார்க்க கூடாதுங்கிறத இவர்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் சரிசமமாக நேசிக்க, எல்லோரையும் அன்பு செய்ய, யாரையும் கைவிட்டு விடாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம வலி பத்தி பார்க்கலாம். வலி அப்படின்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அதாவது எலும்பு தேய்வு இருக்கு. அப்புறம் யூரிக் ஆசிட் அதிகம்னால நமக்கு கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் பிளஸ் ஆர்த்ரைட்டிஸ் வந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இப்படி பல
எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் உடம்புல வலி இருக்கு. இப்போ இது எலும்பு சார்ந்த வலிகள் தான், தலைவலி வயிற்று வலி எல்லாம் இதை கொண்டு வரல. ஓகேவா, இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இது எதனால வருது, ஏன் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது இப்ப ஜென்ரலா அந்த காலத்துல உணவுகளை வேறீங்க. இப்போ எங்க தாத்தா பாட்டி சாப்பிட்ட சாப்பாடு இப்ப எனக்கு சொல்ல கூட தெரியாது, புரியுதுங்களா? அதுல பாதி தான் எங்க பேரண்ட்ஸ் சாப்பிட்டுருப்பாங்க, அதுல ஒரு பார்ட், அதாவது தாத்தா பாட்டி சாப்பிட்டதுல 10ல் 1 பங்கு தான் நான் சாப்பிட்டுருப்பேன் அந்த உணவுக்குள்ள. இது எல்லாம் மாறி போச்சு, மறந்து போச்சு. தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சாப்பிட்ட உணவுகள்லாம் நேச்சுரல், இயற்கையில விளைஞ்சது, கெமிக்கல் கிடையாது. இப்போ அப்படி இல்லை, எது கெமிக்கல் எது நேச்சுரல்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைவு. அப்போ நோய்கள் தொட்டாச்சு நீங்க போல, அதாவது கொசு கடிச்சாதான் முன்னெல்லாம் நோய் வரும், இப்ப உட்கார்ந்தாலே நோய் வர்ற அளவுக்கு நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுன்னு சொல்லுவேன், புரியுதுங்களா? அப்போ இதன் காரணமாகத்தான் நமக்கு பல நோய்கள்ல எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு காரணம். அதே போல நம்ம சமைக்கும் முறை, சாப்பிடும் உணவு இதெல்லாம் மாறினதுனால நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத உணவுகள். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கரடை சட்னி, எள்ளு சட்னி, பூண்டு சட்னி, இப்படி ஏதாவது பண்ணுவாங்க வீட்டுல. களி தானே எங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அப்ப கால்சியம், அதாவது கேழ்வரகு இருந்துச்சு, கம்பு இருந்துச்சு, கால்சியம் சர்ப்ளஸா இருந்துச்சு. இப்ப நமக்கு கால்சியம்ல டிமாண்ட். அதே போல கொள்ளு சாப்பிடுவாங்க, எல்லாம் தானியங்கள், புரியுதுங்களா? எல்லாம் பயிறு வகைகள், கொட்டை வகைகள், காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாம் நேச்சுரலா கிடைச்சது. அப்போ எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸ் பேலன்ஸ் இல்லாம பிரச்சனை இல்லாம இருந்தாங்க. வெயில் பட்டது, விட்டமின் டி கிடைச்சது, எந்த குறைபாடும் இல்லாம இருந்தது. இப்போ டெஸ்டே பாருங்க, உங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் குறைவா, B12 குறைவா, கால்சியம் குறைவா, கால்சியம் குறைவா, விட்டமின் டி குறைவா. இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணதே இல்லை. சுகர் வேணா இருந்திருக்கலாம், கரெக்ட், புரியுதுங்களா? ஆனா இது அப்படி இல்லை. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு, ஃபுட்டு ஹேபிட்டும் மாறிடுச்சு. அதனால தான் இன்னைக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது எல்லா ஜாயிண்ட்லையும் பாதிக்கும். சின்ன ஜாயிண்ட்ல வலி தொடங்கி பெரிய ஜாயிண்ட்ல பாதிப்பு வரும். இதே ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பெரிய ஜாயிண்ட்ல மூட்டுல வலி ஏற்பட்டு சின்ன ஜாயிண்ட்ல பரவும். வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் தேய்வுனால வரக்கூடியது எது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எது, இப்படி. ஆனா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் கியூரபிள். இது ட்ரீட்மெண்ட் எடுத்து பக்காவா ஃபாலோ பண்ணா கியூரபிள். ஆனா மாற்று மருத்துவத்துல நீங்க பாருங்க, பெயின் கில்லர்ஸ் தான் கொடுக்குறாங்க. அது உள்ள நோயை அடக்கி தான் வைக்குது, உங்களுக்கு அது கியூர் ஆகி வெளியே போறதுக்கு. ஆனா இதுல அப்படி இல்லை. உங்களுக்கு அதை வெளியேற்றும் தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு செர்விக்கல் ப்ராப்ளம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே போல மூட்டு தேய்வு, மூட்டு வலி, ருமட்டாய்டுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் இன்னைக்கு பாருங்க, மூட்டு வலி, கீழே உட்கார முடியல, எலும்பு தேய்வு அப்படிங்கிறாங்க. இதே முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 90 வயசு கூட நல்லா இருக்காங்களே. கரெக்ட். அவங்களுக்கு எல்லாம் மூட்டு வலி வரலையே. அப்ப நம்ம சாப்பிடும் முறை, சமைக்கும் முறை, சாப்பிடுற உணவுகள் எல்லாத்துலயும் மாற்றங்கள் இருக்கும்போது இம்யூனிட்டி இல்லை. அப்போ தொட்டாச்சிருங்கி போல எல்லா நோயும் வருது. ஆனா இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கான்னா நிச்சயமாக இருக்கு. எங்களோட சேவை உங்களுக்கு தேவையாக இருந்தால் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம் புனித தொன் போஸ்கோவின் திருவிழாவில் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் ஃபைனலாக. நான் கடவுளுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். நான் அவருக்காகவே தான் நான் எல்லாமே செய்வேன். என்னுடைய வாழ்நாள் முழுக்கவே நான் அவருக்காக தான் அர்ப்பணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை செஞ்சிட்டு இருக்காங்க ஈடுபாடோட, விருப்பத்தோட.
ஆனா எப்பொழுது கடவுளுக்கு உண்மையாவே நம்ம சேவை செய்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட இருக்கவங்க இல்லையா, அதாவது இல்லாதப்பட்ட மக்கள் இருக்கட்டும், ஏழை மக்கள் இருக்கட்டும், உதவின்னு கேட்கிறவங்க இருக்கட்டும், இவங்களுக்குலாம் நம்மளை தேடி வருவங்களுக்கு நாம் எப்பொழுது சேவை செய்ய முற்படுகிறோமோ அப்பொழுது நீ கடவுளுக்கு உண்மையாகவே சேவை செய்கிறாய். கண்டிப்பா. ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான். அன்னை தெரசா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதான் அன்னை தெரசா. அதாவது ஜெபிக்கும் உதடுகளை காட்டிலும் உதவி செய்யும் கரங்களே ரொம்ப ரொம்ப அழகானவை அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு நான் இதை சொல்லும்போது புனித கிறிஸ்டோபர் அவருடைய புனிதர் இந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவர் இந்த உலகினுடைய மிகப்பெரிய அரசன் எவனோ அவனுக்கு நான் என்ன பண்ணணும், சேவை செய்யணும், அதுதான் என்னுடைய வாழ்வின் கனவு அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கோடு என்ன பண்ணார், பயணிச்சார். ஒரு அரசருக்கு சேவை பண்றாரு. அந்த அரசர் இன்னொரு அரசனை பார்த்து என்ன பண்றான், பயப்படுறான். ஐயோ இவனைத்தான் பெரிய ஆள் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், இவனோட பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான், ஓகே அங்க மாறுவோம். இதே மாதிரி போயிட்டு இருக்கிறப்பதான் ஒரு கட்டத்துல வந்து சிலுவையை குறிச்சு அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்ப இந்த சிலுவையில் இருக்கக்கூடிய அந்த நபர் யார், இவருக்கு எல்லாரும் பணிஞ்சு நடக்கும். அப்ப இவருக்கு தான் நான் பண்ணணும், இவர் தான் என்னுடைய அரசர், இந்த அரசருக்கு தான் நான் பணி செய்யணும். அப்போ வாழை தூக்கிட்டு போறப்போ சொல்லக்கூடிய ஒரு ஏழை குடிசை வீட்டுல போய் என்ன பண்றாரு, தங்குறாரு. கடவுளுக்கு நீ வாழை கொண்டு போராடி எல்லாம் என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. உனக்கு சேவை செய்யணும் கடவுளுக்கு நீ நினைச்சனா, இந்த ஆத்துக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது, நிறைய பெரியவங்க எல்லாம் அந்த கோயிலை தாண்டவங்க அந்த பக்கம் போக முடியாம கஷ்டப்படுறாங்க, படகு வசதி இல்ல, நீ உன்னால முடிஞ்சா அவங்களை தோல்ல தூக்கிட்டு என்ன பண்ண போ அப்படிங்கிறார். அவர் அன்னையில இருந்து அதை என்ன பண்றாரு, அவரோட சர்வீஸாவே செய்யறாரு. அப்போ ஒரு நாள் ஒரு சின்ன மலையோட பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரையில ஒரு சின்ன குழந்தை வந்து என்னை அந்த பக்கம் ஆத்து கொண்டு போய் விடுன்னு சொல்லி கிறிஸ்டோபர் என்ன பண்ணுது, கூப்பிடுது. அப்போ ஒரு சரி சின்ன பையன் தானே தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தூக்குறப்ப உலகத்தையே சுமப்போது போல அவருக்கு என்ன பண்றாரு, பாரமாக உணர்கிறார். அப்பதான் அவருக்கு அந்த பேர் கிறிஸ்துவை சுமந்தவன் கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பேர் என்ன கிடைக்குது. சோ இப்போ இந்த புனிதர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா, பிறருக்கு பணி செய்துதான் கடவுளுக்கு கண்டார்கள், கடவுளுக்கு பணி செய்தார்கள். இன்னைக்கு நாம பிறருக்காக ஜெபிக்கிறது சந்தோஷம் எல்லாம் ஓகே, ஆனா நான் பிறருக்காக உதவி செய்யாமல் உதவி செய்ய வேண்டிய தருணங்களை நான் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னால கடவுளை பார்க்கவும் முடியாது, கடவுளுக்கு உதவி செய்யவும் முடியாது. நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் கடவுளை சென்றும் அடையாது. இந்த புனிதரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாழ்க்கை படம். புனிதரை பத்தி பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொன் போஸ்கோ பத்தி பேச அப்படின்னா நான் வாட்டுக்கு 4 பேர் என்ன பண்ணுவேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புனிதர். இன்னைக்கு அவரை பத்தி நிறைய வாழ்க்கை படங்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டோம், இன்னும் நிறைய கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது. இந்த சிறப்பான நாள்ல தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். KP தியா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரதாப், அம்மா அமளி, தாத்தாக்கள், பாட்டிகள், பெரியப்பா, பெரியம்மா, சித்தி, அத்தை, அண்ணன், தங்கை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஹென்றி லியோனாஷ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா பிரபாகரன், அம்மா ஜெசிந்தா மேரி, சகோதரி லாவண்யா, நவீன், நவீனா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்ல யாரெல்லாம் பர்த்டே பேபிஸ் இருந்தாங்களோ, யாரெல்லாம் வெட்டிங் டே கொண்டாடினாங்களோ எல்லோருக்குமே நம்மளுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை இணைச்சட்டம் 33:12. பெஞ்சமினை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அன்புக்குரியவன், அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான், எக்காலமும் அவனை அவர் அரவணைத்து காப்பார், அவர்தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். 12 குலங்களுக்கும் மோசே ஆசீர் வழங்கிய போது பெஞ்சமின் வழிமரபினருக்கு மோசே வழியாக கடவுள் வழங்கிய ஆசீர் இதுவே. பெஞ்சமின் ஆண்டவரின் அன்புக்குரியவன், அவன் பாதுகாப்புடன் வாழ்வான், எக்காலமும் கடவுள் அவனை அரவணைத்து காப்பார், கடவுளின் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். நாம் ஒவ்வொருவருமே பெஞ்சமினை போல கடவுளின் அன்புக்கு உரியவர்கள். அவர் பெஞ்சமினை தம் கரங்களில் வைத்து எக்காலமும் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார். இறைவனின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை நடைபோடுவோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன்,
தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவா கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்னைக்கு நாம கற்றுக்கொண்ட மிக சிறப்பான பாடம் நம்முடைய புனித தொன்போஸ்கோவிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள். நம்முடைய திருவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புனிதர்கிட்ட வந்து எவ்வளவு வாழ்க்கை பாடங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். இவங்க யாரும் வானத்துல இருந்து வானத்தை பொழந்துகிட்டு இங்க குதிச்சவங்க கிடையாது. நம்மோடு மனிதராக பிறந்து இன்னைக்கு புனித நிலைக்கு உயர்ந்திருப்பவர்கள். அப்ப நம்மளாலையும் புனித நிலைக்கு என்ன பண்ண முடியும்? உயர முடியும். அதற்கு இவர்களை பின்பற்றி, இவர்கள் கற்றுத்தந்த வாழ்க்கை பாடங்களை பின்பற்றினாலே போதுமானது. அந்த வகையில நம்முடைய புனிதருக்கும் புனிதர் கற்றுத்தந்த பாடங்களுக்கும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ததனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, புனிதர் வழி செல்வோம், புனித வாழ்வு வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.